கர்த்தர் நல்லவர். ஆமென். இதனாலும் கூட கர்த்தருடைய சபையில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். எடுத்து வாசியுங்கள் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனம். மீகா 7வது அதிகாரம் 14 வாசி. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நேராய் வானத்தை திறந்திருக்கிறீர். தேவதூதர்கள் இறங்குவதையும் ஏறுவதையும், அப்பா, ஒரு புதிய செய்தியை கர்த்தர் எங்களுக்கு அறிவிப்பதையும், நாங்கள் பேசுவதை நீ கேட்பதையும் நாங்கள் அப்பா எங்கள் தரிசனத்தின் கண்களில் காண்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய ஆளுகைக்கு நேராய் அடியை ஒப்புக் கொடுக்கிறேன். சுயத்திலிருந்து, சுய எண்ணத்திலிருந்து, சிந்தையிலிருந்து ஒரு வார்த்தையாகிலும் ஒரு வார்த்தையின் உறுப்பாகிலும் வராதபடிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அடியனை மறைத்து வெளிப்படுங்க. உங்களுடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் நீங்க பேசுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். கடந்த புது வருடம், பழைய வருட புது வருட ஆராதனையில் புது வருட செய்தியாய் இந்த மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்தோம். அதற்குண்டான ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இங்கே ஆண்டவராகிய நாமம் அதிசயம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அவருடைய நாமம் தன்னை எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், நான் அதிசயம் என்கிற பெயரிலே தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாயிருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியும் அதையேதான் மீண்டுமாய் உறுதிப்படுத்துகிறார், அவர் அதிசயமானவர் என்று சொல்லி. யாரோ ஒருத்தவங்க சொன்னதல்ல, அல்லது தான் சொன்னதல்ல. இந்த தன்னுடைய வாழ்க்கையில அவர் மனிதனாய் இந்த பூமியில பிறந்து அவருடைய பிறப்பு ஒரு அதிசயமாய் இருந்தது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய பிறப்பு ஒரு அதிசயமாய் இருந்தது. அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் அற்புத அடையாளங்கள் அதிசயமாய் இருந்தது. எல்லா மனுஷனும் ஏதோ வியாதிப்பட்டு எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல மரணிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மாத்திரம் ஒரு அதிசயமாய் இருந்தது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய உயிர் விடுகிற நேரத்துல பூமி முழுவதும் அந்தகாரப்பட்டதாம். அல்லேலூயா. அவர் ஜீவனை விடுவது கூட ஒரு அதிசயமாய் இருந்தது. அவரை கல்லறையில் வைத்தது ஒரு அதிசயம். அவருக்காக வாங்கப்பட்ட கல்லறை அல்ல, அவருக்காக உருவாக்கப்பட்ட கல்லறை அல்ல. ஆனால் ஒருவரும் வைத்திராத ஒரு கல்லறை அவருக்கென்று தேவன் ஏற்படுத்தினாராம். அவருடைய கல்லறை ஒரு அதிசயம். 3 நாட்கள் கழித்து சீஷர்கள் பார்க்கும்பொழுது கல்லறை கதவு திறக்கப்பட்டிருந்தது. அது மிகப்பெரிய ஒரு அதிசயம். அல்லேலூயா. ஒரு மனுஷனால அது என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. அது ஒரு அதிசயம். 3ஆம் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். அதுவும் ஒரு அதிசயம். ஆமென் சொல்லுங்களேன். மீண்டுமாய் வரப்போகிறார். அவர் அதிசயமான தேவன். எந்த ஒரு மனிதனும் மரித்து ஒருவரும் எழுந்ததில்லை, எழுந்தவர் மீண்டுமாய் வந்ததும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நடந்தது என்று சொன்னால் அவர் ஒரு அதிசயமானவர். ஆமென் சொல்லுங்களேன். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாய் அதிகமாய் அற்புத அடையாளங்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுகிற அவரை போல் ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு, நான் உன்னை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாட்களில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்களேன். எகிப்து என்று சொன்னால் அடிமைத்தனம். எகிப்து என்று சொன்னால் அடிமைத்தனம். எகிப்து என்று சொன்னால் அக்கிரமம். எகிப்து என்று சொன்னால் பாவம். எகிப்து என்று சொன்னால் ஏழ்மை. எகிப்து என்று சொன்னால் கண்ணீர். எகிப்து என்று சொன்னால் உன்னுடைய கவலைகள். எகிப்து என்று சொன்னால் உன் மேல் இருக்கிற பாரம். எகிப்து என்று சொன்னால் உன்மேல் சுமத்தப்படுகிற நுகத்தடி. எகிப்து என்று சொன்னால் இதையோ இழந்தது போல. ஏனென்று சொன்னால் எகிப்துல ஜனங்கள் 400 வருஷம், யோசேப்பு வசனம் சொல்றது 430 வருஷங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்களாம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு அடிமைத்தனம் எங்கும் இல்லை. ஆனா மைண்ட் லெவல்ல எல்லாரும் மனசுல என்ன இருக்கு, மேலானவன் கீழானவன், இவன் அடிமை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கு. ஆனா அன்றைக்கு பிசிக்கலா அடிமைத்தனம் இருந்தது. அடிமைத்தனம் உங்களுக்கு விவரிச்சிருக்கேன். அடிமைத்தனம் என்று சொன்னால் மிகவும் கொடுமையாய் ஜனங்களை ஆளுகிற ஒரு மிகப்பெரிய காரியம்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படி அழைத்து கொண்டு வந்தாரா? அவருடைய மகா பெரிய புயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அற்புத அடையாளங்களை பார்வோன் கண்களுக்கு முன்பதாக செய்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அழைத்து கொண்டு வருகிறார். சொல்லுங்க, பார்வோன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் கடவுள் என்று பொருள். அல்லேலூயா. பார்வோன் என்று சொன்னால் கடவுள் என்று பொருள். அநேக அற்புதங்களை ஆண்டவராகிய தேவன் பார்வோனுக்கு முன்பதாக செய்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வருகிறார். முதல்ல ஒரு 4 அற்புதத்தை இங்க செய்கிறத பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க. யாத்திராகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். ம் 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 ரத்தமாகும் என்றார். 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. ம் 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 7:14 இருந்து 7:14 தானே வாசிக்கிறீங்க. ம் 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 நின்று அவனை நோக்கி ம் 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 இதனால் நானே கர்த்தர் என்று. நல்ல கவனிங்க, இந்த உலகத்திலே மிகப்பெரிய நதி எது? எகிப்திலிருந்து பாய்கிற நைல் நதி. உலகத்திலேயே மிகப்பெரிய நதி, மிகப்பெரிய நீரோட்டம், மிகப்பெரிய லாங் டிஸ்டன்ஸ் கொண்ட நதி தான் நைல் நதி. ஆமான்னு சொல்லுங்களேன். இப்ப இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா எகிப்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. எகிப்துடைய நைல் நதி என்று சொன்னால் அவர்கள் தெய்வமாய் வணங்குகிற வழிபடுகிற ஒரு தெய்வத்தினுடைய சாயல் தான். அவங்க பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் நைல் நதி ஒரு கடவுள். அல்லேலூயா. ஒரு நதி கடவுள். அப்ப நல்ல கவனிங்க, நம் தேவன் உன்னுடைய கடவுளை அடிக்கணும்னா, தன்னை பெரிய ஆளா காமிக்கணும்னா, முதல்ல நீ எதை கடவுளா நினைக்கிறியோ அதை என்ன பண்ணணும்? அடிக்கணும். அல்லேலூயா. இவன் தன்னை கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறான். இவனுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறான். அல்லேலூயா. அந்த சக்தி எங்க இருக்குன்னு நினைக்கிறான்? தன்னுடைய நதியில இருக்குன்னு நினைக்கிறான். ஒரு 4 விதமான கடவுள் எகிப்துல இருந்தாங்க. முதல்ல ஆண்டவர் எங்க கைய வைக்கிறார்னா, அவன் எதெல்லாம் கடவுள் நினைக்கிறானோ அதெல்லாம் உடைச்சார் ஆண்டவர். அவன் எதெல்லாம் கடவுள் நினைச்சானோ அதெல்லாம் உடைச்சாரு. எதெல்லாம் அவனுடைய பராக்கிரமம், எதெல்லாம் அவனுடைய ஆளுகை என்று நினைத்தானோ, எந்த கடவுள், எந்த தெய்வம் அவனுக்கு சக்தி கொடுக்கிறது, இந்த முழு உலகத்தையும் ஆளுவதற்கு, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு இந்த தெய்வம் தான் என்னோடு கூட துணையாய் நிற்கிறது என்று சொல்லி எதையெல்லாம் எகிப்தியர் நம்பினார்களோ அதையெல்லாம் ஆண்டவர் அடிச்சு தவிடுபடியாக்குனாரு. அல்லேலூயா. அது யாரை கொண்டு? ஒரு சாதாரண மனிதன், மந்த நாவு திக்கு வாய் கொண்ட மோசையை கொண்டு அவன் கையில் இருக்கிற ஒரு கோலை எடுத்து அடின்ற ஆண்டவர் அடிச்ச உடனே என்ன பண்ணுது? ஃபுல்லா ரத்தமா மாறு. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, உலகத்தின் மிகப்பெரிய நதி இப்ப எப்படி ஓடிட்டு இருக்குது? ரத்த ஆறா ஓடிட்டு இருக்குது. தண்ணியோட சோர்ஸே அந்த நதி தான். அந்த நதி பாய்கிற இடங்கள் எல்லாம் இன்றைக்கு அவ்வளவு செழிப்பு, அவ்வளோ இன்றைக்கும் வற்றாத ஒரு ஜீவ நதி நைல் நதி. அல்லேலூயா. அமேசான் காடுகள் வழியாய் ஓடி வருகிற நதி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நதி முழுதுமாய் ரத்தமாய் மாறி இருக்கிறது. ஜனங்களுக்கு தண்ணிக்கு எங்க போயிருப்பாங்க? ஆமென் சொல்லுங்க. தன்னை எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு பாருங்களேன். முதல்ல யார் அடிக்கிறாரு? நீ எது கடவுள் நினைக்கிறியோ அதை அடிக்கிறாரு. 2வது ஒரு வாதியை உருவாக்குறாரு. எடுத்து வாசிங்க. 8வது அதிகாரம் 1 வாசிங்க. ம் 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 இவன் எல்லா வீட்லயும் ஒரு தவளை விக்கிரகத்தை வச்சிருப்பான். தவளை என்பது அவங்க வழிபடுகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. பாருங்களேன், யாரை கொண்டு ஆண்டவர் எப்படி கிரியை பண்றாரு பாருங்க.
தவளை என்பது அவன் வழிபடுகிற ஒரு தெய்வத்தினுடைய ஒரு சாயல். அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். அதோடைய உருவம் தவளை மாதிரி இருக்கும். அப்போ இதுதானா நீ கடவுள் வணங்கிட்டு இருக்கிற, இதை வச்சு நான் உன்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவன் அவன் வீடு ஃபுல்லா இப்படி கதவு திறந்தா என்ன முழங்கால் அளவுக்கு தவளைங்க என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு தவளை ஒரு தேரை வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், துள்ளி குதிச்சு ஓடி என்னென்னமோ பண்ணி. ஆனா வீடு ஃபுல்லா நம்ம திரளான தவளைகளை நதி என்ன பண்ணுச்சான், பிறப்பிச்சான். அந்த தேசம் முழுவதுமாய் தவளைகளால் நிறைந்து எங்க போனாலும் சாப்பாடு பொங்கிட்டு இருப்பாங்க, அப்படி எடுத்து பார்த்தா உள்ள தவளை இருக்கும். குழம்பு செஞ்சுட்டு இருப்பாங்க, கூழ் கிண்டிட்டு இருப்பாங்க, எடுத்து பார்த்தா தவளை இருக்கும். இல்லையா? பெட்ரூம்ல படுக்கலான்னு கதவு திறந்தா தவளை இருக்கும். ஃபுல்லா பெட்டு ஃபுல்லா தவளைங்க உருண்டு ஓடிட்டு படுத்துட்டு எப்படி இருந்துக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை ஜனங்களை மீட்கும்படியாய். இல்லையா? அடுத்தது பேனு. பேனு தலை ஃபுல்லா. ஒரு நாள்